கவிஞர் அவர்களே, இன்னைக்கு முக்கியமான ஹாட் டாபிக் என்ன? ஏன் நீங்க உங்களோட முகத்துல வந்து எப்பவுமே அந்த பொலிவு இருக்கும், ஆனா அந்த கலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன்? கல் தூசி பட்டுருச்சா? கண்ணை தொடக்கிறீங்க? இல்ல உண்மையான கலக்கமா? கண்பட்டு போச்சு தம்பி, கண்பட்டு போச்சு. கண்பட்டு போச்சா? நீங்க ஒரு தடவை ஹோட்டல்ல உட்கார்ந்து ஒரு 4 பிரியாணி ஒரே இடம் சாப்பிட கூட கண்படலையே, இது என்ன கண்பட்டுச்சுன்னு சொல்றீங்க? தம்பி, ஒரு இளம் பெண், அவங்களோட இறப்பானது தற்கொலை. ஆக்சுவலா வந்து இறப்புன்னு கூட சொல்லக்கூடாது, அது தற்கொலைன்னு சொல்லணும். அது தற்கொலையோட அது கொலைன்னு கூட அதை சொல்லலாம். ஏன்னா ஒரு 4 பேர் துன்புறுத்தி அவங்க இறக்குறாங்க இல்லையா, அதை கொலைன்னு கூட சொல்லலாம். விஷயத்துக்கு வாங்க, என்ன நடந்துச்சு? இளம் பெண்ணுக்கு என்ன? இந்த விஷயத்துல பல கட்சிகள் அதை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா அரசியலாவே மாத்திடுறாங்க. அது என்னன்னா, ஒரு சொல்லுவாங்க இல்லையா, நெருப்பெறிகிற வீட்டுல திருப்பி எண்ணெயை திருப்பி ஊத்துவாங்கன்னு சொல்லி, அந்த மாதிரி அளவுக்கு பண்றது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கவங்களையும் தப்பு தப்பா பேசுறாங்க தம்பி. கவிஞர்களே, ஒரு விஷயம் மட்டும் இல்ல, எந்த ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையை எடுத்து அரசியல் செய்வதுதான் தற்போது உள்ள ஒரு ட்ரெண்டு. சோ அதை விட்டு தள்ளுங்க. என்ன என்ன கோர் கண்டென்ட் என்ன? உங்களோட கலக்கத்துக்கு என்ன காரணம்? என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, செந்தமிழன் சீமான் அவர்கள் இதை பத்தி ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. அப்பட்டமா ஒரு ஒரு அசிங்கமா திட்டுறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மகளிர் அமைப்புகள்லாம் என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப ஒருத்தவங்க செய்யற தவறுகளுக்காக மத்தவங்க எல்லாத்தையும் குறை சொல்றாங்க பாத்தீங்களா? அப்பதான் தம்பி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து பூதாகரமா வெடிச்சு அது வந்து அரசியல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. சீமான் அவர்கள் எப்பவுமே வந்து ஹாட் டாபிக் தான். அதாவது நீங்க வந்து சிலம்பாட்டம்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. சிம்பு சிலம்பாட்டம் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல வந்து ஆக்டர் கருணாஸ்க்கு ஒரு கேரக்டர் இருக்கும். ஒரு பொது பிரச்சனைக்கு போய் எல்லாம் கூட்டமா வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. சோ கருணாஸ் வந்து மனசுல வேண்டுவான், யாராவது அது கேளுங்களேன், யாராவது அந்த பிரச்சனையை கேளுங்களேன் அப்படின்னு வந்து ஒருத்தன் குரல் கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு ஒரு எல்லா விஷயத்தையும் அந்த குரல் கொடுப்பாரு. ஆனா அந்த குரல்னால நியூஸ் பரவுமே தவிர அதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வம் தீர்வு கிடைக்குதா அப்படின்னு கூட கிடையாது, தெரியாது. எல்லாம் பேசும். எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும், முறையிடும், எழுத்து போராடு எல்லாம் பண்ணும். இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை, பாலியல் துன்புறுத்தல்ல தற்கொலை பண்ணி சேர்த்திருக்காரு. வாழ வேண்டிய ஒரு மலர், ஒரு பூ. ஒருத்தர் பேசுற ஒரு அரசியல் இயக்கம், முற்போக்கு பெண்ணிய உரிமை பேசுற பெருமக்கள், பெரியாரின் பெரும் தொண்டர்கள். என்ன சொல்றேன்னா, தீர்வுகள், ஆமா நீங்க சொல்ற மாதிரி தீர்வுகள் இருக்கணுமே தவிர அதை சும்மா ஒரு திரைப்படம் மாதிரி ஆக்கக்கூடாது இல்லையா? அதை வந்து ஒரு அரசியல் ஆக்கக்கூடாது. ஒரு துக்கமான ஒரு விஷயம், அதுக்கு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இது மட்டும் பேசல, மகளிர் அமைப்புகளை ஒட்டுமொத்தமா குறை சொல்லியிருக்காரு. இந்த மகளிர் அமைப்புகள்லாம் எதுக்கு இருக்குன்னு, பேசாம வீட்லயே தூங்க வேண்டியதானே, எல்லாம் என்ன போதையை போட்டீங்களா, இல்ல கஞ்சா அடிச்சிட்டீங்களா, இல்ல ஊசி போட்டுக்கிட்டீங்களான்னு சொல்லி படு பயங்கரமா இது பண்ணிருக்காரு. அந்த அமைப்புகளை மட்டும் இல்ல, மத்த அரசியல் கட்சியில என்ன பண்றீங்க, என்னென்னத்துக்கோ குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு ஏன் குரல் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் என்ன சம்பவத்தை கொஞ்சம் வழக்கி சொல்லுங்களேன். சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரிதன்யான்ற பொண்ணு திருப்பூர் மாவட்டம் அவினாசியில இருக்காங்க. இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகுது. திருமணமான 20 நாட்கள் ரொம்ப கிராண்டா திருமணம் நடத்திருக்காரு அவங்க அப்பா. அந்த பொண்ணு நல்ல ஒரே பொண்ணுன்ற காரணத்துக்காக அந்த பெண்ணை வந்து அவங்க அப்பா வந்து நல்ல ஒரு ரிச்சான ஃபேமிலியா இருக்கட்டும், நல்ல ஒரு ஃபேமிலின்னு சொல்லி தேடி பிடிச்சு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த கல்யாணம் பண்ண கவின்குமார்ன்ற பையன் ஒரு கல்யாணம் பண்றாரு. இந்த பொண்ணு ஒரு இளம் பெண், ஒரு 21, 22, 23 வயசுக்குள்ள தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அந்த பெண் கல்யாணம் பண்ண 20 நாட்கள்ல திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி வந்துடுறாங்க. திருப்பி மறுபடியும் 20 நாள் கழிச்சு அவங்க மாமனார் மாமியார் அவங்கள கூப்பிட்டுட்டு போறாங்க, வீட்டுக்கு போறாங்க. கூட்டுட்டு போய் பல டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க. அந்த பெண்ணோட அந்த ஆடியோவை கேட்கிறப்ப மனசெல்லாம் புண்ணாகி வலிக்குது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயம். அதுதான் உங்களோட கலக்கத்துக்கு காரணமா? அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்த அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த பூதாகரமா வெளியில கொண்டு வந்தாங்க, நிறைய பேர் கொண்டு வந்தாங்க. அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் அதை திருப்பி கிளறும் வண்ணமா திரு சீமான் அவர்கள் பேசியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்தை குறை சொல்ற மாதிரி இருக்குது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, வரதட்சணை கொடுமை தானே சொல்றீங்க? வரதட்சணை கொடுமை வந்து எப்பவுமே நடக்கிற ஒரு சம்பவம் தான். அதாவது பெண் வீட்டார் வந்து என்னதான் மாப்பிள்ளையை பத்தி விசாரித்து கல்யாணம் செய்தாலும் அவங்களால உள்ள இன்டீரியர் போய் அவங்களோட என்னன்னு பார்க்க முடியாது. அது ஒரு வேதனைக்குரிய விஷயம். அந்த இளம் பெண் வந்து அந்த ஆடியோ நானும் கேட்டேன். உண்மையிலே ஒரு வேதனைக்குரிய ஒண்ணு. இதுக்கு மாற்று வழிகள்லாம் இருந்திருக்கு. அதை தேடாம அவங்க எதுக்கு அந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. ஓகே, அதை வந்து நீங்க சொல்றபடி போல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அரசியல் செய்வது ஒரு மட்டமான ஒரு செயல் இல்லையா? அதுல குறிப்பிட்ட திரு செந்தமிழ் சீவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப நார்மலாவே பாத்தீங்கன்னா அவரோட அரசியல் நடத்தைகளானது இப்ப மனிதர்களை கூட்டுவது இல்ல, மாடுகளை கூட்டுவது, ஆடுகளை கூட்டுவது, கோழிகளை கூட்டுவது, இந்த மாதிரியும் பிளஸ் வந்து அவர் வந்து ஒரு வித்தியாசமான
பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னொரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அதாவது பேய்களை கூட்டி விட மாநாடு நடத்தலாம் அப்படின்னு. ஐயோ, அது வேற இருக்குதா? ஆமா, கோஸ்ட் அசம்பிளி அப்படின்ற மாதிரி பேய்களை கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்தலாம். மந்திரவாதிகளுக்கு எல்லாம் அழைப்பு விடுப்பாரா? கண்டிப்பா. அதாவது அந்த 5 அறிவு உள்ள ஆடு மாடல் வைத்து வந்து அவர் மாநாடு நடத்தும் போது கண்ணு கேட்டாத ஒரு அமான சக்திகளை அழைத்து வந்து. ஆமா, அதுல ஒரு விஷயம் வேற சொன்னீங்க நீங்க, மாடுகளுக்கு இனிமே ஓட்டுரிமை கொடுக்கறதுக்கு நான் வந்து ஆவணம் செய்வேன் வேற சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு தடவை என்ன சொன்னீங்க, அந்த மாதிரி மூலமா நடக்கும். அதாவது என்ன அப்படின்னா, செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்கள் வந்து அவரோட பேச்சு வந்து பிறரால் இளைஞர்களால் வந்து உண்மையிலே வந்து வரவேற்கப்படுது. ஆனா அதே இளைஞர்கள் சற்று சிந்திக்கணும். என்ன அப்படின்னா, இந்த பேச்சு எந்த அளவுக்கு ரீச் ஆகுற அளவுக்கு அவுட்புட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்ப நீங்க ரோட்ல கடை செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, சரிங்களா? அந்த ஆக்சிடென்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அவங்கள பத்திரமா வீடு கொண்டு சேர்த்து வச்சு, இது வந்து ஒரு நேச்சுரலான விஷயம். ஆனா அதே இடத்துல வந்து நின்றுகிட்டு இந்த ரோடு போட்டது அந்த கான்ட்ராக்ட்ல ஊழல் நடந்திருக்கு, அதனால அந்த அரசியல் நடக்கு, அங்கிட்டு உளுந்து கிடந்து செத்துக்கிட்டு இருப்பான், இவங்க பேசிட்டு அரசியல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு சில விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, கருத்துக்கள் கவனத்தை ஈர்க்கப்பட வேண்டுமே தவிர அது காமெடியாக மாறிவிடக் கூடாது. அதுல மிக கவனமாக இருக்கின்றது மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். உண்மைதான். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் பல விஷயங்களை வெளியில கொண்டு வந்திருக்காரு. பட் இப்ப உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அவர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவரோட பேச்சுக்கள் தான் சொல்ல முடியும். அதாவது நெகட்டிவா பேசி ஒரு பப்ளிசிட்டி தேடுறாருன்னு கூட சொல்லப்படுது இல்லையா? ஆமா, அதுல வந்து அவருக்கு வந்து அவருக்கு ஈடுனே அவர் மட்டும்தான், அவருக்கு ஈக்குவலா யாரையுமே சொல்ல முடியாது. காலமாக வந்து ஒரு 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 முக்கியமான பிரச்சனை இல்ல, நெகட்டிவ் ரோல் எடுத்து பேசி ஒரு கவனத்தை இறுதி தனக்கு அரசியல் ஆதாயம் தேடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? இங்க அரசியல் எல்லாருமே இதைத்தான் செய்யறாங்க. ஒரு நெகட்டிவ் ரோல ஒரு நெகட்டிவ் கண்டென்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து தங்களோட கருத்துக்களை திணிக்கிறது மூலமா அடுத்தவங்களை குறை சொல்லி அரசியல் ஆதாயம் பாக்குறாங்களே தவிர தாங்களோட அரசியலை முன்னிறுத்தி யாருமே பேசுறது இல்லை. உங்களை முன்னிறுத்தி முதலில் பேசுங்கள், பிறகு அவர்களை பற்றி பேசலாம் என்பது போலத்தான் அரசியல் அமைய வேண்டும். கவிஞர்களே, ஏதாவது இருந்தா தானே முன்னிறுத்த முடியும். அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, டெய்லி வழக்கை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன், என் மேல எல்லா இடத்துலயும் வழக்கு போட்டிருக்காங்க, டெய்லி நான் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கேன். அவரோட இப்ப ரீசெண்டா அந்த அவரோட உதவியாளர் அந்த ஒரு சர்ச்சையா இருந்துச்சு பாத்தீங்களா, நோட்டீஸ் ஓட்டினதுக்கு, சம்மன் நோட்டீஸ் ஓட்டினதுக்கு கிழிச்சு இருந்து உதவியாளர், அதெல்லாம் வந்து அப்பட்ட ஒரு விளம்பர அரசியல் தான் சொல்லப்படுது. அதாவது என்ன அப்படின்னா, முறைப்படி போலீஸ் அதிகாரிகள் அந்த நோட்டீஸ் ஓட்டிட்டு போயிருக்காங்க, அவங்க காவலர் அந்த வீட்டு காவலர் கிழிச்சிருக்காரு, அது ஒரு வந்து சட்ட ரீதியா எதிர்கொள்ள விட்டுட்டு அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி தமிழக அளவில் ஒரு பெரிய இஷ்யூ, ஒரு விளம்பரம் தேடி நைட்டு 12:30 நடுவில் மக்கள்கிட்ட வந்து டே அப்படின்னு கை காட்டி அவங்க தொண்டர்கள் தூங்குற நேரங்களை தூக்கணும் பண்றாரு சொல்லிட்டு ஒரு. அது மட்டும் அவர் செய்யவில்லை. அவர் செய்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமாகவும் வினோதமானதாகவுமே தான் இருக்கும். ஆனா அது வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கிறமா இருக்கணும். ஆனா அது கருத்துள்ளதா இருக்கணுமா இல்லையா, அதுதானே மெயின். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த முருகன் மாநாடு நடந்துச்சு, அதை பத்தி சொல்லிட்டாப்ல, விட்டாத முருகா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அங்க முருகன் யாரையுமே பார்க்கல, அது பாட்டுல நடந்துச்சு மாநாடு, அது பாட்டுல போச்சு, அதுக்கு யாருமே சப்பக்கட்டு கட்டல. தங்கை நிதன்யா அவர்கள் வழக்குல கூட அவங்க வழக்கு பதிவு செஞ்சு முறைப்படி காவல்துறை அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அது எதுக்கு திடீர்னு இந்த நேரம் அதை வந்து எடுத்து எதுக்கு அரசியல் செய்யறன்னு புரியவில்லை. இதை வந்து மேக்சிமம் அவர் தான் அதை நினைச்சு பார்க்கணும். ஏன்னா அதான் சொல்லல, கருத்துக்கள் வந்து கவனத்தை ஈர்ப்பதாக இருக்க வேண்டுமே தவிர கருத்துக்கள் ஆனது காமெடியாக மாறிவிடக் கூடாது. ஏனென்றால் இது பல பேர்களது வாழ்க்கை. அதற்கேற்றது போல் அவர் சொல்லும் கருத்துக்களை எல்லாம் திணிக்க கூடாதே தவிர கருத்துக்கள் மலரால் ஏற்கப்பட வேண்டும். இதைத்தான் வந்து திருப்பி நாங்க வழிமொழிகிறோம். எந்த காரணத்துக்காகவும் நாங்க வந்து குறை சொல்றதுக்காண்டி இதை சொல்லல, கவனத்தை ஈர்க்கிறதுக்காக இதை நம்ம சொல்லியிருக்கோம். குறையா சொல்லப்பட்டு குறை சொல்லுங்க கையில ஒரு குத்து சொல்லுவாங்க. அவர் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிப்பவராக இருப்பதனால் நாங்களும் ஒரு தமிழர்கள் என்பதை மட்டும் நினைவில் கொண்டுதான் நாங்கள் இத்தனையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் வேற்று அரசியலையும் சரி, மிக பெரும் நல்ல அரசியலையும் எடுத்து கொண்டு அவர் இன்று அரசியல் களமாடி வருகின்ற 2026 முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது கருத்து. அது கட் பண்ணிடுவாரு. நன்றி, வணக்கம்.